வணக்கம் தேவிகா. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கஞ்சா வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருச்சி சர்வதேச பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கு தினசரி விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த விமானத்தில் வரும் பயணிகள் தொடர்ந்து கஞ்சா பொருட்களை கொண்டு வருவதும் அதை பறிமுதல் செய்வதும் தொடர் கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் முக்கிய குற்றவாளி கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் போதைப் பொருள் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தனது உறுதியான முயற்சிகளை போதைப் பொருள் கட்டுப்பாடு பணியகம் தொடர்ந்து செய்து வருகிறது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கண்காணித்து அவர்களை திரும்ப கொண்டு வரும் தனது தொடர் முயற்சிகளில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பெற்றுள்ளது. அதாவது 2020ஆம் ஆண்டில் NCBயின் மதுரை துணை மண்டலத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு முக்கிய கஞ்சா கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ராமதாஸ் என்ற கர்த்தபாண்டி 19/4/2026 அன்று திருச்சி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிப்ரவரி 2020 இடைமறிக்கப்பட்ட ஒரு சரக்கு லாரியிலிருந்து சுமார் 661 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு இதுவாகும். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் முக்கிய நபர் ராமதாஸ் என்றும் அந்த கஞ்சாவை இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தி செல்ல திட்டமிட்டதாக விசாரணை தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நிலையில் ராமதாஸ் மட்டும் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பித்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். அதாவது இதில் சட்ட ரீதியான மற்றும் புலனாய்வு சார்ந்த முயற்சிகளின் விளைவாக இந்த குற்றவாளி சிங்கப்பூரில் இருப்பது கண்டறியப்பட்டது. சர்வதேச ஒத்துழைப்புடன் இந்த குற்றவாளி நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் வந்து இறங்கியதும் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை திரும்ப கொண்டு வந்து இந்திய குற்றவியல் நீதி அமைப்பின் முன் நிறுத்துவதை இந்திய அரசு உறுதியாக உள்ளது.